முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மற்றும் அவரது செயலாளராக கடமையாற்றிய ஓய்வு பெற்ற கேப்டன் சேனக ஹரிப்ரியா டி சில்வா ஆகியோருக்கு எதிராக 41 குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது. குகன் மற்றும் லலித் ஆகியோர் கடத்தப்பட்டுள்ளமையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களுடன் தொடர்பினை வைத்திருந்தமை, அவர்களே அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட நடவடிக்கை மேற்கொண்டமை உள்ளிட்ட 41 குற்றச்சாட்டுகள் இன்று நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டன. எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தாம் நிரபராதிகள் என பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தாம் இந்த வழக்கை விசாரணை செய்வது தொடர்பில் பிரதிவாதிகளுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உள்ளதா என மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச வினவியுள்ளார். இது தொடர்பாக தமது தரப்பினரிடம் கேட்டறிந்து மீண்டும் விசாரணை நடைபெறும் போது அறிவிப்பதாக பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஊழல் மிகு அரசியலை மாற்றி அமைக்க வேண்டும். நாட்டை சூறையாடும் அரசியலில் இருந்து நாட்டை பாதுகாக்குமாறு கோருகின்றோம். அப்போது மக்களிடமிருந்து வார்த்தைகளிலாவது ஒத்துழைப்பு கிடைக்கும். இதேவேளை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா முதலாவது ராணுவ நீதிமன்றத்திற்கு எதிராக தாக்கல் செய்திருந்த ரீட் மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரோஹிணி மாரசிங்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் ராணுவ தளபதியின் பதவியினை நீக்குவதற்கு முதலாவது ராணுவ நீதிமன்றம் எடுத்த தீர்மானம் ஆத்திரத்தில் எடுக்கப்பட்ட ஒன்று என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியை கொலை செய்வதற்கு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு உதவி புரிந்த அரசியல்வாதிகளே ராணுவ நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது சரத் பொன்சேகாவிற்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை தொடர்பில் அதனுடன் தொடர்புடைய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சந்தேக நபர்கள் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்குகளில் இருந்து விலகிக் கொள்வதற்காகவே குறித்த அரசியல்வாதிகள் தமக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் 26ஆம் 28ஆம் தேதிகளில் இடம்பெறும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.